வாழ்க்கை மிகவும் கனமானது போல் உணர்கிறீர்களா? நீங்கள் தனியாக இல்லை. ஆனால் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டியதில்லை. முதலில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை எதிர்த்து போராடாதீர்கள். இதைச் சொல்லுங்கள், நான் போராடுகிறேன், ஆனால் நான் விட்டுக் கொடுக்கவில்லை. உங்கள் வலியை உணருங்கள், ஆனால் அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. ஆம், நான் உடைந்துவிட்டதாக உணர்கிறேன் என்றால் உடைந்த பொருட்களை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். இப்போது சிறியதாக தொடங்குங்கள். படுக்கையில் இருந்து எழுந்து ஜன்னலை திறக்கவும். பெரிய இலக்குகள் இல்லை, சிறிய வெற்றிகள் மட்டுமே. ஒவ்வொரு அடியும் நீங்கள் முன்னேறி வருகிறீர்கள். எழுந்திரு, குளிக்கவும் அல்லது புதிய காற்றிற்காக வெளியே செல்லவும். ஒரு சிறிய செயல் சுழற்சியை உடைக்கும். அடுத்தது, ஒருவரிடம் பேசுங்கள். ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் அல்லது ஒரு நண்பரை அழைக்கவும். நான் பேச வேண்டும் என்று சொல்லுங்கள். மனித தொடர்பு உங்கள் உயிர்நாடி. நீங்கள் பலவீனமானவர் அல்ல, நீங்கள் மனிதர். உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சண்டே கடினம். ஆனால் கடினம் என்றால் சாத்தியமற்றது என்று அர்த்தமல்ல. உங்கள் மோசமான நாட்களில் நீங்கள் ஏற்கனவே தப்பி பிழைத்து விட்டீர்கள். இப்போது உங்களை தடுப்பது எது? எழுந்து நின்று மூச்சை இழுத்து உங்களை நினைவூட்டுங்கள், நீங்கள் இன்னும் முடிக்கவில்லை. கெட்ட நாட்கள் என்றென்றும் நீடிக்காது. உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை.